Hey guys, welcome back. நாய்ஸ்லேருந்து ரீசெண்டாக இந்தியன் மார்க்கெட்டில் ஆரிஜின் ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நாய்ஸ்லேருந்து ஏற்கனவே நம்ம நோவா ஓஎஸ், பழைய வாட்ச் வே, புது வாட்ச் வே நிறைய பார்த்துருக்கோம். பட் இந்த வாட்டி இந்த ஆரிஜின் ஸ்மார்ட் வாட்ச்சில் வந்து நெபுலா யூஐயோட வருது. ஸோ நெபுலா யூஐயில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அண்ட் என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வாட்ச்சில் பண்ணியிருக்காங்க, இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து இன்னும் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணால் மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் டீல் அப்டேட்ஸ் வந்து நம்ம அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம். அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெஸ்ட் பை லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் ஃபிட் ஆப் மூலமாக வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நம்ம ஃபோனோட பேர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா யூஏ வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வாட்ச் யூஏ வந்து ஒன்று ஒன்றா பார்த்துலாம். கீழே இருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேனுவலாக வந்து நம்ம பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிஸ்டவேக் வந்து வேணுமா வேணாமான்றதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் பவர் சேவிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி கம்மியாக இருக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் பவர் சேவிங் மோட்மே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரே வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் டைம் டேப் பண்ணால் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இது. ஸோ ஃப்ளாஷ் லைட்லேயுமே வந்து ஒரு சில கஸ்டமைசேஷன் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஏஓடி ஆப்ஷனுமே இருக்குது. பட் ஏஓடி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பேட்டரி பேக்கப் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ ஏஓடி வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஏஓடி எனபிள் பண்ணதுக்கப்புறமா வாட்ச் ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். பட் இது ஒரே ஒரு வாட்ச் ஃபேஸ் கிடையாது. வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு ஸோ இங்கே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு கொடுத்துருப்பாங்க. ஆஃப் ஸ்க்ரீன் டயல்ஸில் 4 வாட்ச் டயல் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டயல் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆக்டிவேஷன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆக்டிவேட் 24/7 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏஓடி கம்ப்ளீட்டாக வந்து ஆனில் இருக்கும். ஷெட்யூல் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த டைம்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஏஓடி ஆன் ஆஃப் ஆகும். ஸோ வாட்சை வந்து நம்ம மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃபோனுக்கு வந்து இருக்க நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாட்டி நோட்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. டெலகிராம், வாட்ஸ்அப்னு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நமக்கு செப்பரேட்டாக ஒவ்வொரு மெசேஜ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மட்டும் செப்பரேட் மெசேஜ் இருக்கும். பட் அது கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து டெலகிராம் அதே மாதிரி தான். ஸோ டெலகிராம் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணியுமே வந்து என்னென்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் இன்னும் நம்ம டீல்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நாய்ஸ் ஃபோர்ஸ் ப்ளஸ்மே வந்து இப்போ நல்ல ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் போயிட்டுருக்கு 1799க்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ கரண்ட்டாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ளிப்கார்ட் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெகுலர் ATT டீல்ஸ்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டாப்பில் இருக்க மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் க்ரௌனாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். பட் இந்த ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா 5 வாட்ச் ஃபேஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ச் ஃபேஸ் எல்லாமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த வாட்டி நிறைய புது வாட்ச் ஃபேஸஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஆப் யூஐயுமே வந்து நான் இந்த வீடியோலேயே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஒரு சிங்கிள் டைம் டேப் பண்ணும்போது மெனுக்குள்ளே போவோம். பட் இந்த வாட்டி அனிமேஷன்ஸுமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து EN1 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது அந்த ப்ராசஸிங் ஸ்பீட் வந்து ஒரு 30% பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. பட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கே வந்து வாட்ச் நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. யூஏயுமே வந்து நல்லா ரெஸ்பான்சிவாக இருக்குது. எங்கேயுமே வந்து நமக்கு பெருசாக லேக் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த டிரான்சிஷன் எல்லாமே வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. புது கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நோவா ஓஎஸே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. பட் நோவா ஓஎஸையே வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இந்த நெபுலா யூஐயில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் மெனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி இருக்கும். அன்றைக்கி தேதிக்கு நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் ஓவரால் ஆக்டிவிட்டி ஸ்கோருமே வந்து காட்டுவாங்க. ஸோ எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும். இந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து GPS கிடையாது. ஸோ டைம் அண்ட் ஸ்டெப் பேஸ் பண்ணி வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டெப் கவுண்ட்டு, கேலரி பர்ன்ட்டு, டிஸ்டன்ட்டு, ஸோ அன்றைக்கி வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஒர்க் அவுட் ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா 100+ ஒர்க் அவுட் மோட் சப்போர்ட் இருக்குது. 10 ஒர்க் அவுட் மோட் வந்து பை டிஃபால்ட்டாக வாட்சில் இருக்கும். அடிஷ்னலாக நமக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா ஆப்லேருந்து ஒன்று வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தேவையானது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ரெக்கார்ட் இருக்கும். ரீசெண்டாக பண்ண ஒர்க் அவுட் ரெக்கார்ட் எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அவுட்டோர் வாக்கிங் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். டோட்டல் டைமு, டோட்டல் ஸ்டெப்ஸு, டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம், கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீடு என்ன, பேஸ், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். ஓரளவு நல்ல டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பேஸ்மே வந்து இவங்க ஒரு சாட் மூலமாகவுமே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இதெல்லாமே வந்து நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். அண்ட் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ, லோவஸ்ட்டு, ஹையஸ்ட்டு, ஓரளவுக்கு வந்து நல்ல டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸ்டெப் அக்யூரேசியுமே வந்து நல்லா இருக்குது. ஒரு 200 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம செக் பண்ணும்போது அரௌண்ட் ஒரு 195 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோர் தென் 95% வந்து நம்ம ஸ்டெப் அக்யூரேசி இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் மோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒர்க் அவுட் மோட்குள்ளே போய்ட்டு அவுட்டோர் வாக்கிங் எனபிள் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ப்ராப்பராக அப்போ தான் வந்து நம்ம ஸ்டெப் கால்குலேட் பண்ணோம். நார்மலாக கையில் வியர் பண்ணிவிட்டு வீட்டில் சும்மா நடந்துகிட்ருப்போம், ப்ரஷ் பண்ணிகிட்ருப்போம், அது எல்லாமே வந்து மிஸ் ஸ்டெப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த வாட்சில். இதை விட ப்ரீமியம் வாட்சஸ் போகும்போதுமே இருக்கும். மிஸ் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இதில் ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஸ்டெப் ட்ராக்கிங்குமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க.
அண்ட் ரேபிட் ஹெல்த் ஆப்ஷன் இருக்குது. ரேபிட் ஹெல்த்தில் போய்ட்டு நம்ம மெஷர் பண்ணோன்னு வச்சுக்கோங்க 100 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். பட் இந்த 100 செகண்ட்ஸுமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் ரேட்டு, SpO2, ஸ்ட்ரெஸ் மூணுமே வந்து சேர்த்து ஒரே டைமில் வந்து நம்ம கேப்சர் பண்ணி கொடுத்துரும். அண்ட் தனித்தனியாக வந்து நம்ம போய் மெஷர் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரீத்திங் மோட் சப்போர்ட் இருக்குது, ஹார்ட் ரேட், SpO2. பட் இதில் என்ன சூப்பரான விஷயம் அப்படின்னா ஸோ நமக்கு அந்த ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம கையில் வச்சுருக்கப்போ இல்லை டேபிள் மேலே வச்சாலுமே வந்து மெஷர் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து வியர் வாட்ச் ப்ராப்பர்லி அண்ட் ட்ரை அகைன்ன்ற மாதிரி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அந்த வியர் டிடெக்ஷன் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்குது. கையில் நம்ம ஃபோமாக வியர் பண்ணியிருக்கப்போ மட்டும்தான் வந்து இந்த ஹார்ட் ரேட், SpO2 எல்லாமே வந்து மெஷர் ஆகுது. அண்ட் ஸ்லீப் டேட்டாவுமே வந்து நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். ஸோ ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கப்போ அந்த ஸ்லீப் ஸ்டேஜஸ் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட்டாக நம்ம எப்போ தூங்க போயிருக்கோம், மார்னிங் எப்போ முடித்தோம், டீப் ஸ்லீப்பு, லைட் ஸ்லீப், REM இதெல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து ஸ்லீப்பில் வந்து ஆவரேஜாக வந்து ப்ரீத் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுமே வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோருமே வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டயல் பேட் சப்போர்ட் இருக்குது. நம்பர்ஸுமே வந்து நம்ம மேனுவலாக டயல் பண்ணிக்கலாம். அலாம், டைமர், ஸ்டாப் வாட்ச், வேர்ல்டு கிளாக் இதெல்லாமே இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக வந்து ப்ரோமோடோரோ டைமருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைண்டர் ஆப்ஷன், வெதர் ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம ஆப்பில் லொக்கேஷன் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெதர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வாட்ச்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபோனோட மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. வாட்ச் ஃபேஸஸ் 5 வாட்ச் ஃபேஸ் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஃப்ளாஷ் லைட் பார்த்துருப்போம். அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே வந்துருக்கேன். செட்டிங்ஸ்குள்ளே இந்த பிரைட்னஸ் வந்து நம்ம இங்கேருந்து பாட்டமில் இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் பேனல் வழியாகவுமே வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரிங்டோன் வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷனோட இன்டென்சிட்டியுமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆப்டிக் ஃபீட்பேக் வந்து இதில் சூப்பர் ஃபைன் டியூன்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. அண்ட் ரிங்டோன் வால்யூமே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸ்பீக்கர் வந்து நம்ம பேக் சைட்லேருந்து பார்க்கும்போது ரைட் சைடில் இருக்கும். ஓரளவுக்கு நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ் தான் இது. அண்ட் சைலண்ட் மோட் வேணால் சைலண்ட் மோட் போட்டுக்கலாம். அண்ட் ரிஸ்ட் அவேக்கு வந்து நம்ம இங்கேருந்து எனேபிளாக டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கெஸ்டர் மோட் சப்போர்ட் இருக்குது. டேப் டு வேக் அண்ட் கவர் டு ஸ்லீப் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகிடும். அண்ட் சிங்கிள் டைம் டேப் பண்ணாலுமே வந்து வேக்கப் ஆகும், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே வந்து டபுள் டைம் டேப் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக வந்து நமக்கு வேக்கப் ஆகும். அண்ட் ஸ்க்ரீன் டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறது, AOD இருக்குது, DND ஆப்ஷன் இருக்குது. மெனு வியூமே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்டு வேணுமா, ஸ்கேட்டர் வேணுமா, வீல் வேணுமான்னு. நான் இப்போ இந்த ஸ்கேட்டரை வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் மெனு வியூ வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் லிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஆட்டோ ஸ்போர்ட் டிடெக்ஷன் மோட் இருக்குது. இதை நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா வாக்கிங், ரன்னிங் போகும்போது வந்து டிடெக்ட் பண்ணும். அண்ட் டவுன் பட்டன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன் பட்டன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் டேப் பண்ணால் வந்து பை டிஃபால்ட்டாக ஒர்க் அவுட் மோட் நமக்கு ஓப்பன் ஆகும். பட் அதையுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். சிங்கிள் டேப்க்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுமே வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன மோட் வேணும் அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ்க்கு வந்து பை டிஃபால்ட்டாக எதுவும் கிடையாது. பட் நீங்கள் உங்களுக்கு தேவையானது வந்து லாங் ப்ரெஸ்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் மோட் ஆஃப் வியரிங் ஆப்ஷன் இருக்குது. லெஃப்ட் ஹேண்டில் வியர் பண்ணுறீங்களா, ரைட் ஹேண்டில் வியர் பண்ணுறீங்களான்ற சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நாய்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சில் நெபுலா UIயில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கம்பைன் நோட்டிஃபிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து விஜெட்ஸ் ஆப்ஷன் நல்லா இருக்குது. வாட்ச் UIயோட ட்ரான்சிஷனாக இருக்கட்டும். ஸோ ஹார்ட் ரேட், SpO2 டெஸ்ட் பண்ணும்போது அந்த கிரேடியன் கலர் பேட்டர்னுமே வந்து ஓவரால் லுக்கே வந்து எலிவேட் பண்ணுது. சாஃப்ட்வேர் சைட் நாய்ஸ் இந்த வாட்டி வந்து ஒரு பெட்டரான ஜாப் பண்ணியிருக்காங்க. நெபுலா UI பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆப் UI பற்றி பார்த்தலாம். நாய்ஸோட ஆப்போட UI வந்து இப்படி தான் இருக்கும். நாய்ஸோட ஓன் ரெக்கமெண்டேஷன் தான் இருக்கும். பட் எக்ஸ்டர்னல் ரெக்கமெண்டேஷன் எதுவும் பெருசாக இருக்காது. அண்ட் உள்ளே போனால் நம்ம சேலஞ்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட்மே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய கலர்ஃபுல்லான வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட்மே இருக்குது. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களையுமே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு அவங்க கூட வந்து நீங்கள் கம்பீட் கூட பண்ணலாம். ஷாப் சப்போர்ட்மே கொடுத்துருக்காங்க. நம்ம கோநாய்ஸ் வெப்சைட்டில் இருந்துமே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்மே வந்து ஷாப் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த ஹோம்குள்ளே போய்ட்டு நம்ம அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னா ஸோ அன்றைக்கி தேதி நம்ம என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம், ஸ்லீப் டேட்டா, ஸ்டெப்ஸ் என்ன கவர் பண்ணியிருக்கோம், டிஸ்டன்ஸ் அண்ட் பாட்டமில் ஸ்க்ரால் டவுன் பண்ணி வந்தால் ஸோ டோட்டலாக வந்து என்னென்ன ஆக்டிவிட்டி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஆக்டிவிட்டி உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஆக்டிவிட்டி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஒர்க் அவுட் டோட்டல் டைமு, கேலரி எவ்வளோ பர்ன் பண்ணியிருக்கோம், ஸ்டெப்ஸ் எவ்வளோ வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் இதில் வந்து GPS இல்லாதனால நமக்கு அந்த ஸ்டெப் அண்ட் டைம் பேஸ் பண்ணி வந்து டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஆவரேஜ் ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஆவரேஜ் பேஸு, ஸ்பீடு, ஸோ இந்த மாதிரி டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் முக்கியமாக அந்த ஆக்டிவிட்டியில் மினிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ, மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் எவ்வளோ, ஆவரேஜ் ஹார்ட் ரேட் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஷோ மோர் கொடுத்து உள்ளே போய் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். பட் இவங்க என்ன புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்லீப்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்லீப் ஸ்கோர் வந்து ரெகுலராக நம்ம பார்க்குறது. பட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ரெடினஸ் ஸ்கோர் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ ரெடினஸ் ஸ்கோரில் போயிட்டு உள்ள நம்ம பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இருந்தால் பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி படித்து கூட பாருங்கள். அண்ட் ஹெல்த் ஓவராலாக இருக்கும். பட் இங்கே மேலே ஒரு வாட்ச் ஐக்கான் இருக்கும். இது கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா இங்கே வாட்ச் ஃபேஸ் இருக்கும். கால் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு தேவையா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கலாம். பட் இது நம்ம எனபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபோனோட பேர் பண்ணல அப்படின்னா கூட யார் கால் பண்ணுறாங்கன்ற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வாட்சில் வந்துடும். ஹெல்த் மானிட்டருக்குள்ளே போனால் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ஹார்ட் ரேட் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து ஹார்ட் ரேட் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் அலர்ட் வேல்யூ நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறமா நமக்கு அலர்ட் வரும். ஸோ மேக்ஸிமம் ஹார்ட் ரேட் வேல்யூ மாதிரி ஸ்லீப் ரிமைண்டர் இருக்குது. ஸோ ஸ்லீப்பில் வந்து நீங்கள் REM வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து ஆட்டோ ஸ்ட்ரெஸ் மானிட்டர் வந்து இந்த வாட்ச்க்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் நாய்ஸ் வாட்சஸில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அண்ட் வாட்டர் ரிமைண்டர், ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர், ஐடில் அலர்ட் சப்போர்ட் இருக்குது. மெடிசன் ரிமைண்டர்லாம் நம்ம ஒரு சில மாடல்ஸில் வந்து பார்த்துருப்போம். பட் இந்த வாட்சில் வந்து மொத்தமாக ஹெல்த் மானிட்டர் ஃபீச்சர்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. வாட்ச்லேயே வந்து 10 காண்டாக்ட் சேவ் பண்ணிக்கலாம். கூகுள் ஃபிட்டோடையுமே வந்து டேட்டா வந்து நம்ம சிங்க் பண்ணிக்கலாம். SOS ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு காண்டாக்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் SOS எமர்ஜென்சி காலுக்கு. ஸோ SOS காண்டாக்ட் எனபிள் பண்ணிட்டு டாப் பட்டன் வந்து நம்ம 4 டைம் டேப் பண்ணும்போது SOS ஃபீச்சர் வந்து எனபிள் ஆகும். ஸோ அந்த எமர்ஜென்சி காண்டாக்ட் வந்து கால் போகும். அண்ட் கால் வரும்போது குயிக் ரிப்ளை ஆப்ஷன் இருக்குது. அது வந்து நம்ம இங்கேருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ விட்ஜெட்ஸையுமே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் ஃபிட் ஆப் ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய ஆப். ஸோ அதுலேயே ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயல் பேட் சப்போர்ட் இருக்குது. டயல் பேடு குவாலிட்டி காண்டாக்ட்லாம் இருக்குது. காண்டாக்ட்குள்ளே போய்ட்டு நம்ம சேவ் பண்ண காண்டாக்ட்ஸ் வந்து டயல் பண்ணலாம். ஸோ டயல் பண்ணால் அந்த காலிங் UI வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்து நமக்கு UI இப்படி தான் இருக்கும். லவுட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், மியூட் பண்ணலாம், கால் வந்து கட் பண்ணலாம். பட் ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நமக்கு ஓரளவு சஃபிஷியண்ட்டாக இருக்குது. அண்ட் மைக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லா கிளியராகவே கேட்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சோட பெஸ்ட் பை லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.